அதிர்ஷ்டம் நியூஸிற்கு வரவேற்கிறோம். விஜய்யை ரவுண்டு கட்டி அடிக்கும் எடப்பாடி, அதிமுகவினருக்கு போன ரகசிய மெசேஜ். எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே விஜய்யை பற்றி பேசியது நமக்குத் தெரியும். தொடர்ந்து விஜய் களத்தில் இல்லாத ஊழல் கட்சியான அதிமுகவை பற்றி விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறார். இது அதிமுகவிற்கு, குறிப்பா எடப்பாடிக்கு கடும் எரிச்சலை தந்திருக்கிறாம். இதனால விஜய் அவர்களைப் பற்றியும் அவருடைய கட்சியைப் பற்றியும் வெளுத்துக் கட்டச் சொல்லி மூத்த அமைச்சர்களை தாண்டி இன்னைக்கு நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டு இருக்கிறாங்களாம். ஐடி விங்கிலும் ஐடி விங். இனிமே திமுகவை எதிர்க்கிறீங்களா? சைடுல விஜய்யையும் அடிங்க. இதுதான் இன்னைக்கு ஐடி விங்கிற்கு கொடுக்கப்படக்கூடிய அஜெண்டாவாம். இதற்கு என்ன காரணம்? நல்லா தெரியும். இன்னைக்கு அதிமுக ஓட்டுகளை, அதாவது திமுகவுடைய எதிர் ஓட்டுகளை விஜய் வாங்க போறாரு. அது அதிமுகவிற்கு வரக்கூடிய ஓட்டு. அடுத்து அமித் ஷா, மோடி இவர்கள் எல்லாம் வந்த பிறகு அவங்க எல்லாம் உட்கார்ந்து பேசி பிஜேபியும் தான் பங்குக்கு பலவிதமான குடைச்சல்களை கொடுக்குமாம். குறிப்பா பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்திற்குப் பிறகு பாசிஸ் பாஜக் அப்படிங்கிற மாதிரி விஜய் பேச மாட்டேங்கிறார். அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப பேசினா பிரச்சனை வரும், தேர்தல் நெருக்கத்துல பாசிசம்னு அப்ப சொல்லுவோம், இப்ப வேணாம் அப்படின்னு தவிர்த்திட்டு இருக்கிறார். இது எடப்பாடிக்கும் தெரியும், அமித் ஷாவுக்கும் தெரியும். தேர்தல் நேரத்தில் விஜய் ஏதாவது பேசினால் அது பின்னாடி அவருக்கு பிரச்சனை ஆகும். ஆனா அப்ப பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு அனுதாப அலை வந்துரும். அதனால விஜய்யை இன்னும் டைட் பண்றதுக்கான வேலையே என்டிஏ பார்க்கப் போகுதாம். பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி களத்துல இறங்குனா கண்டிப்பா விஜய் பயந்துதான் ஆகணும். ஏன்னா இந்தியாவையே ஆட்டி படைக்கக்கூடிய பிஜேபிக்கு எல்லாரும் பயந்துதான் ஆகணும். இன்னும் பிஜேபி தன்னுடைய வேலைய ஆரம்பிக்கல. ட்ரைலர் ஆரம்பிச்சே ஜனநாயகன் படத்தை முடக்கினதாகட்டும், விஜய்ய 2 தடவை கூப்பிட்டதுக்கே அவரு பிஜேபிங்கிற வார்த்தைய கூட உபயோகப்படுத்த மாட்டேங்கிறாரு. அடுத்த அட்டாக் அப்படிங்கிறது விஜய்யை தாண்டி அவருடைய நிர்வாகிகளுக்கும் அட்டாக்